நண்பர்களே, நம்ம சொன்ன சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண இன்னும் 19 நாள் தான் இருக்கு. காலையில எந்திரிச்சோனே எங்க அம்மா பட்டாணி குழம்பு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பட்டாணியவே ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, சிக்கன் கடை இல்ல. முட்டை வாங்கலான்னு பார்த்தா முட்டையும் இல்ல. ஐயோ! என்னடா பண்றதுன்னு சொல்லி வாழ்க்கைய வெறுத்து போய் கருவாட வாங்கிட்டு வந்துட்டோம். கருவாட ஊற வச்சுட்டு அப்படியே அந்த கேப்ல வெங்காய, தக்காளி நறுக்கியாச்சு. வரும்போதே செட்டிங்கா மாம்பழத்தையும் பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா சுகர் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கு. அப்புறம் வாங்கிட்டு வந்த கருவாட எடுத்து சமைச்சுட்டு செட்டிங்கா கிரியேட்டினையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு சைடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறப்ப ஃபைபருக்காகவும், புரோட்டீன்காகவும் கொஞ்சம் பட்டாணி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டோம். ஃபைபர்காண்டி, புரோட்டீன்காண்டியும். அப்படியே சுகர் கிரேவிங்ஸ் அதிகமா வருது. அதையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் மாம்பழத்த சாப்பிட்டுட்டே அப்படியே சதுரங்க மேட்ச் ஒண்ணு போட்டாச்சு. விளாண்டு முடிச்சுட்டு அலாரத்த செட் பண்ணிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்த போட்டாச்சு. அடுத்த நாள் எக்ஸாம் வச்சுட்டு நாள் படுத்து தூங்குற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அலாரம் அடிக்கும்போதே அப்படியே எந்திரிச்சுட்டு நம்ம ChatGPT நண்பரோட உதவியோட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாச்சு. படிக்கிறப்பயே பசிக்குதுன்னு சொல்லி கல்ல போட்டுக்கிட்டே படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு கொஞ்சம் அந்த பீனட் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் மாம்பழத்தையும் பட்டாணியும் வச்சு இன்னைக்கான புரோட்டீன் கோல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் அவ்வளோக்கா காட்டுறது இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கிறதா சாப்பிட முடியும். இதோட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். மறந்துடாம செக் பண்ணி பாத்துங்க.